எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல தோட்டத்தில என்னலாம் இருந்ததுன்னு போட்டிருந்தேன். ஸோ, இப்போ அதுலேருந்து என்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னலாம் சமைச்சேங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொய்யக்கீரை. அந்த கம்பு தோட்டத்துக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த தொய்யக்கீரை முளைக்கீரையா இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் 2 கட்டு பச்சை கலர் தண்டங்கீரை அண்ட் 1 கட்டு சிகப்பு தண்டங்கீரை. இது வந்துட்டு எல்லாமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், பக்கத்துலேயும் கொடுத்துருவேன். அண்டு நல்லா கருவேப்பிலை நிறையாவே இருந்துச்சு. சரி, பொடி ஏதாவது செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம். இது நிறையாவே இருந்துச்சு. பட் இதை ஸ்டோர் பண்ண தான் முடியல லாங் டைமுக்கு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டைம் ஏதாவது பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 3 கிலோ தக்காளி இருக்கும், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பாவக்காய் கொஞ்சம் குட்டி குட்டி காயாக தான் இருந்துச்சு. அது ஒரு 5, 6 காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட்டாக பழுத்துருச்சு, முன்னாடி நாளே பொறிச்சு வச்சுங்காட்டி. அப்புறம் நம்ம மரத்தில் காய்ச்ச கொய்யாப்பழம், அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்டு வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா, இது அரசாணிக்காயும் கத்திரிக்காயும், இது 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முருங்கைக்காய் ஒரு 2, 3 கட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊறுகாய் போட்டு வச்சுட்டு அண்ட் கொஞ்சத்தை வந்துட்டு பக்கத்துலலாம் கொடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொரியல் தட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பழுத்த காயிலேருந்து எடுத்த அந்த தட்டைப்பயிறு, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் என்னலாம் சமைச்சேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா, பாவக்காயை பொரியல் பண்ணிவிட்டு அந்த கீரை இருக்கு இல்லையா, தொய்யக்கீரை, அது வந்துட்டு கடைஞ்சிட்டேன். இதோட ரெசிபி, அந்த தொய்யக்கீரை கடையில் ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டே 2 என்ன குக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணிக்காய் பொரியல் செஞ்சுட்டு, அந்த பச்சை கலர் தண்டங்கீரை இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு பொரியல் பண்ணிவிட்டேன். அண்ட் கருவேப்பிலையும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ, இந்த டைம் கருவேப்பிலை குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை குழம்பு பண்ணிட்டேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி எல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் பொரியலும் அண்ட் அந்த சிகப்பு கலர் தண்டங்கீரை இருந்துச்சு இல்லையா, யூஸ்வலாக பொரியல் தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்துட்டு பருப்புக்குள்ளே, துவரம் பருப்புக்குள்ளே போட்டு கடைஞ்சிருந்தேன். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ, அது 2ம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நிறையா குவான்டிட்டிஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வச்சுக்க மாட்டேன், பக்கத்தில் வந்துட்டு கொடுத்துருவேன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம். அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு தக்காளி இருந்துச்சு. தக்காளி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஊர் குழம்பு வைக்காமல் எப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு வச்சுருந்தேன். மதியம் வீடியோ எடுக்கல, நைட்டுக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்டு இது பார்த்திங்கன்னா, அந்த தட்டைப்பயிறு இருந்துச்சு இல்லையா, அந்த பொரியல் தடையோட பயிறு, அது முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு வத்த குழம்பு, காரக்குழம்பு ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னென்னா, கொஞ்சம் சுண்ட விட்டுட்டேன். பார்த்தா மதியம் காலையில் பார்த்தா குழம்பு மாதிரி இருந்துச்சு. அது சுண்டி மண் சட்டியில் செஞ்சதாலையா என்னன்னு தெரியல, பார்த்தா சுண்டி ஒரு பொரியல் மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, வத்த குழம்புன்னு சொல்லாத, புளி தொக்குன்னு சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு ஊறுகாய், அதாவது முருங்கைக்காய் ஊறுகாய், தொக்கு எது வேணால் சொல்லிக்கலாம், அது செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபியும் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் சீசன் இல்லையா, ஸோ நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு அந்த அரசாணிக்காய் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு பாஸ்தா பண்ணியிருந்தேன். கேரட்டு, அரசாணிக்காய் எல்லாம் போட்டு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா, அந்த பயிர் எடுத்துருந்தேன் இல்லையா, அதை அரைச்சி ஒரு தோசை, கார தோசை மாதிரி செஞ்சுருந்தேன்.